ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 233 எபிசோட் பார்த்தாச்சு. இன்னைக்கான வீடியோவில் 234வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த 9 டெயில்ஸும் நம்ம நருட்டோவை கூப்பிட்டு இந்த வாரில் இருக்கிற வெறுப்பை உன்னால் அழிக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே நம்ம நருட்டோவும் இந்த மாதிரி வெறுப்பா பேசிட்டு இருந்தா நான் ரொம்ப வெறுப்பாயிடுவேன், நான் இந்த வாரை நிறுத்தி சாஸ்கேவை திருத்தி எல்லாத்தையுமே நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வெறியில கிளம்புவான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான வட்ட நிலவை காட்டுறாங்க. நட்டனோட ராத்திரியில எல்லா ஷினோபிஸும் எனிமிஸ் யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நெஜியும் அதிகமா பியாக்குகான யூஸ் பண்ணதுனால அப்படியே மலங்கி கீழே விழுவான். இப்ப கீபாவும் இதை பார்த்துட்டு, ஐயோ நெஜி, உன்னோட கண்களை நீ அதிகமா யூஸ் பண்ணதுனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ கொஞ்ச நேரத்துக்கு சும்மாரு, நான் ஸ்மெல் பண்ணி எனிமிஸை கண்டுபிடிக்க பாக்குறேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கம்பெனி கிட்டயுமே மெடிக்கல் யூனிட் இருக்காங்க, நீ அவங்க கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வான்மா. இப்ப இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இணைந்த கை 2 பேரை காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, இட்டாச்சும் பெயினும் தான். அது இப்ப பெயினும் கடைசி வரைக்கும் அவங்க மற்றவங்களுக்காக நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இட்டாச்சி, உனக்கு அக்காட்சுக்கியை பத்தி எவ்வளவு தெரியும்னு கேட்பான். இட்டாச்சியும் உனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுதான் எனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்மா. இப்ப நகட்டோவும் நம்மளோட விஷுவல் பவருக்காக தான் நம்மள அவங்க கூடவே வச்சிருந்தாங்க, இப்பவும் அதே விஷுவல் பவருக்காக தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்கன்னுமா. இப்ப இட்டாச்சியும், பெயின், உன்னுடைய ரெனேகான், உங்ககிட்ட இருக்கிற சேஜ் ஆஃப் 6 பாத் பவர், அதுக்கப்புறம் என்னோட மாங்கி கியூ ஷெரிங்கான், இதெல்லாம் வச்சு நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த ஜூட்ஸு யூஸ் பண்றவன் கரெக்டான நேரமா பார்த்து எனக்கு கென்ஜூட்ஸு யூஸ் பண்ண வைக்க போறான்மா. இப்ப நகட்டோவும், இட்டாச்சி, நீ எப்பவுமே டார்க்னஸ்குள்ள தான் இருந்த, நீ அக்காட்சுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே கூட அதே மாதிரியே தான் இருந்தான்மா. இப்ப இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. சும்மா எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அடிப்பட்ட எல்லாருக்குமே கட்டு போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அந்த சின்ன பன்னிக்குட்டி கூட அதால முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு இருக்கும். இப்ப அப்படியே நெஜியை காட்டுறாங்க. அவனும் மெடிக்கல் கேம்புக்கு வந்திருப்பான். இப்ப அங்க இருக்கிற நிஞ்சாசும், தம்பி நில்லே, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, நாங்க சக்கராவெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு தான்ப்பா உள்ள அனுப்போன்ட்டு சொல்ல, உடனே நெஜியும் தாராளமா பண்ணிக்கோங்கன்மா. இப்ப அப்படி சாக்குராவை காட்டுறாங்க. அவளும் கை உடஞ்சவங்களுக்கு எல்லாம் கை கட்டு போட்டு விட்டுட்டு அடுத்த ஆள் யாருப்பான்னு கேட்க, இப்ப அப்படி நெஜி உள்ள வர சாக்குராவை பார்த்துட்டு, ஏ மாப்பிள்ள நெஜி நீ யாப்பான்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுவா. இப்ப அப்படியே கேம்புக்கு வெளியே காட்டுறாங்க. எவனும் ஒருத்த மறைஞ்சு நின்னுக்கிட்டு எல்லாரையுமே நோட்டம் விட்டுட்டு இருப்பான். இப்ப சாக்குராவும் நெஜிக்கு பட்ட அடிக்கெல்லாம் கட்ட கட்டி விட்டுட்டு, இந்தாப்பா நெஜி, இப்ப உனக்கு ரெஸ்ட் தேவை, கொஞ்ச நேரத்துக்கு தூங்கு, தயவு செய்து கண்களை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுன்ட்டு சொல்ல, உடனே நெஜியும், என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ, என்னோட வேலையே எனிமீஸை கண்டுபிடிக்கிறது தான், எனிமீஸை கண்டுபிடிக்க எனக்கு இந்த கண்கள் தேவை, கண்டிப்பா நான் நிறுத்த மாட்டேன்மா. உடனே சாக்குராவும், அட எருமை எதையாச்சும் பண்ணிட்டு போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுடான்ட்டு சொல்ல, நெஜியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புவான். இப்ப அப்படியே கேம்புக்கு வெளியே காட்டுறாங்க. ஒரு மர்மமான உருவம் இங்கிட்டு அங்கிட்டுமா ஓடிக்கிட்டே இருக்கும். யாருன்ட்டு தான் தெரியல, ஒருவேளை பேயா இருக்குமோ? இப்ப அப்படியே வேற ஒரு மெடிக்கல் கேம்ப காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டர் இருப்பாரு. இப்ப அவரும் மத்தவங்க கிட்ட, என்னங்க வரீங்களா, ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, இப்ப எவனும் ஒருத்த மர்மமா உள்ள வருவான். அந்த டாக்டரும், என்னப்பா கை வலியா கால் வலியான்ட்டு கேட்க, பொசுக்குன்னு அந்த டாக்டரை கொலை பண்ணிடுவான். இப்ப எவனும் ஒருத்தன் பதறி போய் வெறி கொண்டு ஓடுவான். வேற ஒரு கேம்புக்கு போயிட்டு டொயசா டக்கிமார் ஹீனோ செத்து கிடக்குறாங்க, அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்ல, அங்க இருக்கிறவங்களும், அச்சோ அப்பப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போவாங்க. இப்ப சாக்குராவும் சம்பவ இடத்துக்கு வந்துட்டு, எப்படி இது நடந்திருக்கும்ட்டு கேட்க, அங்க இருக்கிற நிஞ்சாசும், எப்படின்னா எவனோ ஒருத்தன் ஸ்பையா உள்ள வந்திருக்கணும், அவன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அதுவும் பர்டிகுலரா மெடிக்கல் ஜூனியர்ஸ் மட்டும் கொலை பண்றான், நாங்க எல்லாரோட சாக்கராவே நல்லா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறோம், மர்மமான நபர் உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லையேன்வாங்க. இப்ப சாக்குராவும், ஒருவேளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவா இருக்குமோ, எனிமீஸே நம்மள மாதிரி உள்ள வராங்களோ, ஆனா அந்த மாதிரி வந்தா கூட சக்கரா வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, அலைடி ஷினோபி ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த கேம்புக்குள்ள வர முடியும். ஒருவேளை எனிமீஸ் நம்ம ஆளுங்களை ஏதோ ஒரு ஜூட்ஸு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்களோ, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நெஜி உள்ள வந்துட்டு இங்க என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருப்பான். இப்ப எவனோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். இப்ப நெஜி எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஓஹோ இவ்வளவு நடந்துருச்சா, அலைடி ஷினோபி ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க, ஸோ எனிமி நம்மள எவனும் ஒருத்தனா தான் இருப்பான், ஆனா யாருன்ட்டு தான் தெரியல, இவனா இருக்கலாம், இவனா கூட இருக்கலாம், ஸோ நம்மளே சந்தேகப்படுறது தான் எனிமியும் கூட விரும்புவான்னு சொல்ல, இப்போ கூட இருக்கிறவங்களும் ஒரு வாருக்கு முக்கியமே மெடிக்கல் டீம் தான், ஆனால் மெடிக்கல் டீமுக்குள்ளே இப்படி நடக்குதுன்ட்டு சொல்ல, இப்போ நெஜியும், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் என்னோட கண்களை வச்சு அது யாருன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன்மா. இப்போ இன்னொருத்தனும், நிறைய பேர் ரீஅனிமேட் ஆகி வந்திருக்காங்க, ஸோ நம்ம ஆளுங்களும் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதனால இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறுத்த முடியாது, மெடிக்கல் ஜோனின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் மீட்டிங்கை கலைப்பாங்க. இப்போ சாக்குராவை காட்டுறாங்க. அவளும் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா. இப்போ அந்த மர்மமான உருவமும்
நெஜியும் சாக்குரா நோக்கி போயிட்டு இருக்கும். இப்ப அப்படியே வேற கேம்ப காட்டுறாங்க. அங்கேயும் 2 பேர் இருப்பாங்க. அவங்களும் பேசிப்பாங்க. என்னப்பா ரவுண்ட்ஸ் போலாமா வேண்டாமான்ட்டு. இப்ப அந்த மொட்டையும் ஹே ஃபர்ஸ்ட் நீ என்ன எங்க பார்த்த கொஞ்சம் சொல்லுன்னு சொல்ல, இன்னொருத்தனும் நீ என்ன சந்தேகப்படுறியா? இல்ல நீ என்ன சந்தேகப்படுறன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப இவங்க கேம்புக்குள்ளேயே மர்மமா ஒருத்தன் உள்ள வருவான். பதறிடுவாங்க. பார்த்தா நெஜி. இப்ப அவங்களும் நெஜி நீயே அப்பா என்னப்பா விஷயம்ட்டு கேட்க, இப்ப நெஜியும் நான் சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தனை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு காணாம போயிட்டான். அவன் சாக்குராவை தேடி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி சாக்குரா எங்கன்ட்டு சொல்ல முடியுமான்ட்டு கேட்பான். உடனே அவங்களும் சாக்குராவாப்பா அவ 3ஆம் நம்பர் டென்ட்ல இருப்பா. சரி நீ பார்த்த அந்த மர்மமான நபர் பார்க்க எப்படி இருந்தாங்கன்ட்டு சொல்ல முடியுமான்ட்டு கேட்க, நம்ம நெஜியும் எப்படி இருந்தாங்கன்னான்வா. இப்ப அந்த மர்மமான உருவமும் சாக்குராவை பார்க்க, சாக்குராவும் அந்த மர்மமான உருவத்தை பார்க்க, இப்ப நெஜியை காட்டுறாங்க. அவனும் 2 குணா எடுத்து அவங்க 2 பேரை குத்திட்டு அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னா என்ன மாதிரியே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பான். அடக்கடவுளே நெஜிக்கு என்னதான் ஆச்சு. இப்ப சாக்குராவும் அவனை பார்த்துட்டு ஹே நீயாப்பா உன்னோட காயம்லாம் எப்படி இருக்குன்ட்டு கேட்க, அவனும் புள்ள உடம்புல ஏற்பட்ட காயம் ஆறிடுச்சு, ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் ஆறல. எப்ப நீ என்னோட காயத்துக்கு மருந்து போட்டியோ அப்பவே நான் என்னோட மனசை உனக்கு பறி கொடுத்துட்டேன். இந்தாம்மா லெட்டர்னு கொடுக்க, சாக்குராவும் அந்த லெட்டரை வாங்கிட்டு என்ன லெட்டர்னு கேட்க, அவனும் கிறுக்கு புள்ள லவ் லெட்டர்மா. இப்போ நான் சண்டைக்கு போனேன்னா திரும்பி ஒருவனா மாட்டேனான்ட்டு எனக்கே தெரியாது, அதனால தான் நான் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணுறேன்மா. சாக்குராவும் தேங்க்யூ ஆனால் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்ல, உடனே அவனும் சரி விடுமா நான் உன்னை கட்டாயெல்லாம் படுத்தலை, கண்டிப்பாக உன்னோட ஆள் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவனா நல்லவனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே சோகமாக கிளம்பிடுவான். இப்போ சாக்குரவும் சோகமாக உட்காந்துக்கிட்டு அந்த நல்லவனை நினச்சி பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவனும் சோகமாக போக நெஜி மறைஞ்சிருந்ததை சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே பெயினை காட்டுறாங்க. பெயினும் இட்டாச்சுக்கிட்ட இங்கே என்னதான் நடக்குது, எதுக்கு இந்த ஜுட்ஸோ யூஸ் பண்ணுறவன் நம்மளை எனிமீஸ் கூட சண்டை போட விடாமல் இருக்கான், அவன் உன்னுடைய கெஞ்சுட்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்க, இட்டாச்சும் இது வந்து நைட் டைம் அதனால தான் அவங்க அமைதியாக இருக்காங்க, மதரா அமைதியாக இருக்கானாலே நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்பான்ட்டு சொல்ல, இப்போ நகட்டோவும் எல்லாம் சரி ஆனால் இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு மதராவோட பிளான்லேயே கிடையாது, அப்போனா மதரா கூட புதுசாக எவனோத்த சேர்ந்துருக்கணும், அவன் பார்க்குற வேலை தான் இதெல்லாம் சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் இந்த நெஜியும் சாக்குராக்கு பின்னால் மெல்லமாக நடந்து போவான். சாக்குரா தோல் மேலே கையை வச்சுட்டு கண்ணு சாக்குரா நல்லா இருக்கியாம்மா, யாரை நம்புறதுன்னு தெரியல, யார் கூட சண்டை போடுறதுன்னு தெரியலன்னுவா. சாக்குராவும் எனக்கும் புரியுதுன்னுவா. இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. கீபாவும் நெஜி கிட்ட ஏ நெஜி அப்போ அங்கே இருக்கிறது நெஜினா இங்கே இருக்கிறது யார் கைஸ், எனி கெஸ்ஸஸ் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கீபாவும் நெஜி கிட்ட மரியாதையா மெடிக்கல் டீம் கிட்ட போயிட்டு செக்அப் பண்ணி கொடான்வா. இப்ப நெஜியும் இல்லடா கீபா நான் நல்லா தான்டா இருக்கேன்வா. இப்ப கீபாவும் இல்லடா நீ பியாகுகான அதிகமா யூஸ் பண்ணிட்ட, மரியாதையா மெடிக்கல் டீம் கிட்ட போடான்வா. இப்ப நெஜியும் பாய முடிட்டு இருக்க சொன்னா இருக்கவே மாட்டியாடா, சும்மா காது கிட்ட கத்திக்கிட்டே இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அக்குமாரை பத்தி பேசிட்டு இருப்பான். கீபாவும் சாலா கண்ணு போச்சாடா, நான் நினைச்சு நாய்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உண்மை கத்திட்டு இருப்பான். இப்ப அப்படியே ஹினாட்டாவை காட்டுறாங்க. ஹினாட்டாவும் பியாகுகான் யூஸ் பண்ணி பார்க்க, இப்ப ஷீனோவும் ஹினாட்டா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் என்னோட பூச்சை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு எனிமிஸ் வராங்களா இல்லைன்ட்டு பார்த்துக்கிறேன்மா. ஹினாட்டாவும் இல்லை ஷீனோ நான் இதை பண்ணியே ஆகணும், எல்லாம் அவனுக்காக தான் சொல்லிட்டு அப்படியே நருட்டோ யோசிச்சு பார்த்துட்டு இந்த வாரே நருட்டோவை காப்பாற்றுறதுக்காக தான், ஸோ என்னன்னாலும் சரி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹினாட்டாலாம் வெறியா இருப்பா. இப்போ அப்படியே திரும்பி சாக்குராவை காட்டுறாங்க. இப்போ நெஜியும் சாக்குரா கேப்டன் ஷிசுன்னு எங்கே இருக்காங்கன்ட்டு சொல்ல முடியுமான்ட்டு கேட்க, சாக்குராவும் என்ன எதையாச்சும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்பா. நெஜியும் ஆமாம் எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை சுசுனே கிட்ட தீர்த்துக்கணுன்ட்டு சொல்ல, சாக்குராவும் சுசுனே செகண்ட் கேம்பில் தான் இருப்பாங்க, டோன்டோனுக்கு வேற காலில் சுளுக்கு அதை தான் சரிப்படுத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, இப்போ நெஜியும் நல்ல வேலை டோன்டனுக்கு காலில் தானே பிரச்சனை, கை நல்லா தானே இருக்குது, சீக்கிரமாக பேட்டலில் வந்து கலந்துக்குமான்ட்டு கேட்க, சாக்குராவும் கை நல்லா தான் இருக்குது, ஹேண்ட்சைன்லாம் கூட பண்ணும், சீக்கிரமாக வந்துடும்ன்ட்டு சொல்ல, நெஜியும் சூப்பர். அப்புறம் சாக்குரா என்னோட வலது கை மட்டும் லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருக்குது, அதை கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே இடது கையை யூஸ் பண்ணி அவன் பேக்லேருந்து சாக்குராவுக்குள்ளே குணாய் எடுப்பான். இதை தெரியாத சாக்குராவும் இப்படி பொத்தனா போல் உக்காருன்னு சொல்ல, இப்போ நெஜியும் கையில் குணாயோட சாக்குராவுக்குள்ளே கிட்டே வரைக்கும் வந்துடுவான். இப்போ சாக்குரா திரும்பி அவன் கழுத்துலேயே ஒரு பஞ்சு வைக்க, அவளை தான் ஸ்ப்ரே அடித்த கரப்பாம்பூச்சி மாதிரி மல்லாக்க நட்டுப்பான். இப்போ நெஜி அப்படியே ஜெட்ஸுவாக மாறிடுவான். இப்போ ஜெட்ஸுவும் பொண்ணே உன்னால எப்படி என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்ட்டு கேட்க, சாக்குராவும் பரதேசி பண்ணாடே எருமாடு, டோன்டன் வந்து பண்ணிடா பண்ணி எப்போ ஆன்சைன்லாம் பண்ணோம், நான் தான் சொல்கிறேன், அதை கேட்டு நீயும் சூப்பர் நான் சொல்கிறேன்னு கேட்க, ஜெட்ஸுவும் சண்டாளி
என்னையே ஏமாத்திட்டியேன்மா சாக்குராவும். அப்போ எல்லாரையுமே மர்டர் பண்ணது நீதானா? சாலா உன்னால் எப்படிடா நெஜியோட சக்கராவை கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்ட்டு கேட்க ஒயிட் ஜுட்ஸுவும் நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு கிடையாது. நான் மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன்னு நினச்சேன்னா அது உன்னோட தப்பு. என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்கன்ட்டு சொல்ல இப்போ தான் சாக்குராவுக்கு ஒரு விஷயமே புரியும். ஆல்ரெடி எமோட்டோ ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாரு. அதில் பேராசிட்டிக் க்ளோன்ஸை பற்றி போட்டிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டில் எமோட்டோ என்ன சொல்லியிருப்பாருன்னா அன்னைக்கு ஒரு நாள் ரைக்காகேவும் கில்லர் பியும் கிசாமே கூட சண்டை போட்டு அவன் மண்டியை வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது கிசாமையோட க்ளோனுன்ட்டு. அது மட்டும் கிடையாது, இதே ஒயிட் ஜுட்ஸு தான் ஃபைகாகே சம்மிட்ல வந்து ஏகப்பட்ட பேரை பிடிச்சி சக்கராவெல்லாம் உறிஞ்சு எடுத்தான்னு சொல்லிட்டு வெள்ளாவரையா விளக்கி இருப்பாரு. ஸோ சாக்குராக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. ஒயிட் ஜுட்ஸு மற்றவங்கள அட்டாக் பண்ணி அவங்களோட சக்கராவை எடுத்து அவங்கள மாதிரியே மாறிடுறான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நெஜியை பிடிச்சி நெஜியோட சக்கராவை எடுத்தான். இப்போ நெஜி மாதிரியே மாறிட்டான். ஸோ இந்த ஒயிட் ஜுட்ஸு யாரோட சக்கராவை எடுக்கிறானோ அவனை மாதிரியே மாறிடுவான். யாராலையுமே அவனை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஜுட்ஸுவும் சாலா இந்த பொண்ணு எப்படா என்னை கண்டுபிடிச்சா புத்திசாலியா இருக்கான்ட்டு சொல்ல சாக்குராவும் அட பரதேசி உனக்கு பொய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியலன்னு வா. இப்போ இந்த சத்தத்தை கேட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஐயோ அச்சச்சோ என்னம்மா ஆச்சுன்னு கேட்க சாக்குராவும் ஒன்றும் ஆகலை. இப்போ நான் உடனே ஹெட் குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணி முக்கியமாக பேசணும் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு சொல்ல எல்லாருமே பரபரப்பா ஓடுவாங்க. இப்ப ஷூசினேவும் டோன்டோனோட காலில் கட்டு போட்டு விட்டுட்டு இருப்பாங்களா. இப்ப ஷூசினேக்கும் இந்த செய்தி வந்து சேரும். இப்ப இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீன்ல வேற 2 பேரை காட்டுறாங்க. அவனுங்களும் சேச்சா நடக்கிற சண்டையில உச்சா போக கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப அவனுங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து நிக்க இப்போ முன்னால ஒண்ணுக்கு போறவனும் அடே என் பக்கத்துல வந்து நிக்கிற உச்சா கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது மேலே கீழே பட்டுட போகுது அங்கிட்டு போடான்னு சொல்ல உடனே அவனை கையில குணா எடுத்துட்டு ஒண்ணுக்கு போற உன்னை ரத்தத்தை போக வைக்கிறேன் பாறான்னு சொல்லிட்டு ஒரே சொருகு தான். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ரத்தம் ஆயிடும். இப்போ இங்கே நடந்த சம்பவமும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற சென்சரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வரும். அவங்களும் நடந்தது ஷுகாக்கு கிட்ட சொல்ல அவரும் என்னங்க சொல்றீங்க, சென்சரி நிஞ்சாஸ்லாம் இருக்கிறாங்க, பேட்ரோலிங் ஆளுங்க இருக்காங்க, இவங்க எல்லாரையுமே மீறி யார் உள்ள வந்து யார் என்ன பண்றா, பாய்சன் வச்சு ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு கேட்க அங்கே இருந்தவங்களும் இல்லை இறந்து போனவங்க எல்லாரோட மூலியமே பயங்கரமான காயம்லாம் இருக்குது, இதில் வேற நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்கன்ட்டு சொல்ல இதை கேட்ட ஷுகாக்குவும் அப்போ நம்ம ஆளுங்க மேலே யாராச்சும் கெஞ்சூட்ஸு யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா ஒருத்தனால தான் முடியும், இட்டாச்சி உச்சியான்னு வேற. இப்போ ஒரு ஒத்த கண்ணனும் இட்டாச்சி உச்சியாவை இப்போ வரைக்கும் எங்களால் சென்ஸ் பண்ண முடியல, ஆனால் இட்டாச்சி தூரமாக இருந்துக்கிட்டு இங்கே இத்தனை பேரை இத்தனை இடத்துல கண்ட்ரோல் பண்ணுன்றது இட்டாச்சியாலையுமே முடியாது, ஸோ வேற யாரோ பார்க்குற வேலை தான் இதுன்ட்டு சொல்ல இப்போ ஈனோவோட அப்பாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எல்லாம் சாக்குரா கொடுத்தது தான். இப்போ அவரும் எல்லார்கிட்டையும் இது எல்லாத்துக்குமே காரணம் ஒயிட் ஜெட்ஸு தான், நம்மளோட காம்ராட்ஸோட சக்கராவை எடுத்து நம்மள மாதிரியே மாறி நம்மளோட காம்ராட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்ல எல்லாருமே ஆயிடுவாங்க, ஜெட்ஸு தான் இப்படி பண்ணுறானான்ட்டு. ஆக்சுவலி ஜெட்ஸோட பிளான் என்னன்னா பகலில் இவங்க கூட சண்டை போட்டு இவங்களோட சக்கராவை எடுத்து நைட் டைம் யூஸ் பண்ணி இவங்கள மாதிரி சண்டை போடுறது தான். ஸோ எல்லாருமே ஷுகாகோ கிட்ட கேட்பாங்க, நேரமாக நம்ம ஆளுங்க தான் செத்துட்டு இருக்காங்க, யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரியாது, ஸோ நம்ம ஆளுங்க கூட சண்டை போட்டு நம்ம ஆளுங்களே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க ஷுகாக்கு ப்ளீஸ்னு சொல்லிட்டு எல்லாம் ஷுகாக்குவை பார்க்க ஷுகாக்குவும் கூலாக இருக்கணும், காமாக இருக்கணும், குயிக்காக யோசிக்கணும், கூலாக இருக்கணும், காமாக இருக்கணும், குயிக்காக யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனை தேடிட்டு இருப்பாரு. அவர் தேடி கண்டுபிடிக்கிறாரா மாட்டாரான்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர், இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.